தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராப வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18 ஆகஸ்ட் 2026. இன்று வளர்பிறை ஷஷ்டி இரவு மணி 9:06 வரைக்கும் இருக்கு, அதன் பின் சப்தமி. சித்திரை நட்சத்திரம் காலையில் 8:52 வரைக்கும் இருக்கு, அதன் பின் சுவாதி. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுபநாம யோகம் கௌலவகரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். இன்றைய புண்ணிய திதி சூன்ய திதி, அதனால் இன்றைக்கு எந்த திதி விசேஷங்கள் எதுவுமே இன்றைக்கு கிடையாது. அகசு நாழிகை 30:50, தியாஜ்யம் நாழிகை 21:48, நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை 5, வினாழிகை 15. சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் புதன் குரு, சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரலமியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் 12:22க்கு சிம்ம ராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்முடைய ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அற்புதமாக இன்றைக்கி நம்மளால் செய்து முடிக்க முடியும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு இன்று நடந்து முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அதே வேளையில் நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை இன்றைக்கு கொடுக்கும். சுப விரய செலவுகள் உண்டாகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாக அழகாக செஞ்சு முடிக்க முடியும். இன்றைக்கு ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். அவருடைய சாரம், சஞ்சாரம், பார்வை எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றிலிருந்து நமக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பம். பல விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் இன்றைக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம்
கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் செவ்வாய் சாரம் மற்றும் ராகு சாரம் பெற்று இன்றைக்கு சஞ்சாரம் பண்றார். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையால் பார்த்துடுறார். பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது. முக்கியமா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த அந்த இழுபறியான நிலை என்பது நிச்சயமான முறையில் மாறும். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். சுப செலவுகள் இன்றைக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் நீங்கள் இன்று செய்யலாம். அதற்கேற்ற மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். ராசிநாதன் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு விரயஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான நிலை என்பது மாறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு ராசியில ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திர பகவான் சம்பந்தம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய இந்த இழுபறி நிலை என்பது மாறும். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த விஷயங்கள் இன்றைக்கு நல்லபடியா நடந்து முடியும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சந்திரன் ராகுவினுடைய சாரம் பெற்று ராசியில சஞ்சாரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காற்று ராசியில் பிறந்த நமக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 8, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். ராசிநாதன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம். அதே வேளையில் நமக்கு கோச்சார ரீதியாக 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாயிருது. தடைபட்டி இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். புது கல்வி, புது தொழில் இன்றைக்கு தொடங்க முடியும். அது சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த காரியத்திலும் துணிஞ்சு தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க கூட இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகப் பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்திலும் ஈடுபடலாம். அதற்கேற்ற மாதிரியான கிரக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில், கோச்சார சந்திரன் தொழில் ஸ்தானத்தில். இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இன்று வந்து சேரும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஏற்படும். கடினமான காரியங்களில் கூட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தை உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி அன்பர்கள் திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய இணைவு இன்னைக்கு ஏற்படுறது. எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியத்தை ரொம்ப அழகா அற்புதமா செய்து முடிக்க முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. 6ஆம் இடத்துல கிரகங்கள் 3 கிரகங்கள் போயிடுறாங்க. ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும். அது மாதிரி வாகனங்கள், இயந்திரங்கள், அப்புறம் இந்த நெருப்பு சம்பந்தமான இடத்துல வேலை செய்கிறவாள்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள். அவசரம், பதட்டம், படபடப்பு கூடாது. நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனம் அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.